எல்லாரும் வெளிநாடு வரணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் வெளிநாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. எல்லா இடத்துலையும் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரீடம்ங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. அடிமைத்தனமான வாழ்க்கை தான் வெளிநாடுங்கிறது. அதுவும் அரபு நாடுகளுக்கு வந்து சொல்லவே வேண்டாம், அடிமைத்தனமான வாழ்க்கை தான் நான் சொல்றது. அதே போல எல்லா இடத்துலையும் வந்து 2 பிரச்சனைகள் வந்து 2 மைனஸ் கம்பல்சரி இருந்தே தரும். எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. 2 ப்ளஸ் இருக்கும், 2 மைனஸ் இருக்கும், 2 பாசிட்டிவா இருக்கும், 2 நெகட்டிவா இருக்கும். அது இருந்தே தீரும், இல்லாமல் இருக்காது. ஏஜென்ட் யாரும் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து போய் கம்பல்சரி வந்து ஏதோ 2 பிரச்சனை இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போறது மாதிரி இருந்தால் மட்டும் வெளிநாட்டுக்கு வாங்க. இல்லை என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஊர்லேயே இருந்துங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்கன்னா மறுபடியும் திரும்ப போனீங்கன்னா திரும்ப போகிற டிக்கெட் செலவு, ஊரில் மெடிக்கல் போட்டது, ஸ்டாம்பிங்கு, பிசிசி போட்டது அப்படின்னு அப்புறம் விசாவுக்கு கொடுத்தது அப்படின்னு எல்லாம் டோட்டலாக கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா உங்களுக்கு கம்பல்சரி 1 லட்ச ரூபா அரபு நாட்டுகளுக்கு வந்து காலியாயிடும். ஸோ அந்த பணம் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இங்கே இருக்க முடியும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். என்ன ஃபேமிலி பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் விசா கேளுங்க. விசா எடுத்துகிட்டு வாங்க. இல்லை என்னால் முடியாதுங்கிறவங்க வந்து தயவு செய்து அங்கேயே இருந்துக்கோங்க. ஏன்னா இங்கே ஒரு விசா கிடைக்கிறது கிட்டத்தட்ட 1 வருஷம்லாம் அலைஞ்சுதான் ஒரு விசா கிடைக்குது. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. நீங்கள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக இன்னொருத்தன் இருக்கான், அந்த வேலையை பார்த்துருவான். அந்த மாதிரி தான்.